Hi friends, welcome to our channel PALLIYUTHU. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி, chettinadu chicken gravy. chettinadu chicken gravy அப்படினாவே எப்பவுமே அது வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். எப்படி ஈஸியா இந்த chettinadu chicken-ஐ செய்யிறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ இந்த chettinadu chicken செய்யிறதுக்கு நம்ம எல்லா மசாலாவும் ஃப்ரெஷ்ஷா தான் நம்ம அரைச்சு சேர்த்த போறோம். எதுவுமே பவுடர் நம்ம சேர்த்த போறது கிடையாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரை panல ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நீங்க எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுல 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி அத சேர்த்தணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா. இப்போ இது கூடவே ஒரே ஒரு பிரியாணி இலையை நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்பாசி, இதுதான் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். இந்த கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்து வேணும் அப்படின்னா இன்னொரு 2 மிளகாய் சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நாம் ஒரு மூடி தேங்காய் சேர்த்த போகிறோம். இப்போ வந்து நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் வந்து அளவு கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவே குழம்பு மாதிரி சேர்த்துறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதே போல் குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுக்கோங்க. கிரேவிக்கு தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா போதும். ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நாம் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு அரை மூடி தேங்காய் மட்டும் நான் சேர்த்துறேன். இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த தேங்காயும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறையா சேர்த்துனீங்க அப்படின்னா புளி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்து வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிடலாம். சிம்மில் வைங்க அடுப்பை. ஆட்டோமேட்டிக்காக தக்காளி நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். அந்த மாதிரி லைட்டாக நல்லா வதக்கிடுங்க. இப்போது இதில் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 வர மிளகா தான் நான் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்போயே மிளகாய் ஜாஸ்தி சேர்த்துனீங்க அப்படின்னா இப்போ மிளகாத்தூள் சேர்த்த வேண்டியது இருக்காது. அதனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு காரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு எப்பயுமே உப்பு வந்து அளவாக தான் பிடிக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்திடாதீங்க. இப்போது உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் சிம்மிலேயே தான் வச்சுருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருக்கேன். அதுலேருந்தே நல்லா உங்களுக்கு வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் மீடியமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துங்க. ஏன்னா முதவே தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா மசாலாலாம் ஜாஸ்தி சிக்கனில் ஒட்டி வராது. அதனால் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லலாம் வைக்க போகிறது கிடையாது. பேன்லேயே தான் நம்ம வந்து ஓப்பன் பேன்லேயே தான் வேக வைக்க போகிறோம். அதனால் மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா சிக்கன் வந்து சூப்பராக கொதிச்சு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்தவுடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான chettinadu சிக்கன் ஈஸியாக டேஸ்டியாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சசிகலா தினேஷ்.